Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. ஹாத்திம்ல இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜாஸ்மின் மாதிரி ஒரு தீய பாஷா அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவளை நம்பி இவங்க எல்லாரும் தப்பான திசையில் போகிறாங்க. அங்கே வந்து நாதிரா அவளை கொண்டு இவங்களை எல்லாம் காப்பாற்றுறான். அப்போ அவங்க எல்லாம் ஒரு பனிப்புயல்கிட்ட மாட்டிக்கும் போது அக்கீரா தன் உயிரையே படைய வச்சு அவங்களெல்லாம் காப்பாற்றுறான். இப்போ அங்கேருந்து தப்பிச்சு வந்த எல்லாரும் அந்த குவிக்குள்ள நின்றுட்டு அக்கீரா ரொம்ப நல்லவா, இப்போ அவனி இழந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், அடுத்து ஒவ்வொருத்தரும் இருந்துகிட்டே இருக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது நான் தானே அப்படின்னு சொல்லும்போது ஹாத்திம் சொல்கிறேன், அப்போ நீ எப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபோ வேகமாக கத்துறான். அப்போ ஹோபோ கத்தும்போது அங்கே ஒரு எக்கோ அடிக்குது. அதை பார்த்து ஹாத்திம்ட்டு கேட்குறேன், என்னது நான் கத்துறது எனக்கே கேட்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுதான் நம்ம வெளியே போகிறதுக்கான வழி. ஏன்னா காற்று எந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்தை நம்ம வெளியே போகிறதுக்கு வழியாக இருக்கும். ஸோ சத்தவர திசை நோக்கி நம்ம போவோம், அது கண்டிப்பாக நமக்கு ஒரு இடத்த காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வழியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே போகிறப்போ ஒரு இடத்துல பார்க்குறாங்க, இங்கே பார்த்து நிறைய சாப்பாடாக இருக்குது, பழம் லட்டு எல்லாமே இருக்குது. அதை பார்த்து அப்பாடா இவ்வளோ நாள் நம்ம பசியாக இருந்ததுக்கு இன்றைக்கி தான் பழம் கிடச்சிருக்கு, இன்றைக்கி நான் ஒரு வெட்டி வெட்ட போகிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நாதில சொல்கிறேன், அவசரப்படாது, ஏன் நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இங்கே யார் வர போகிறா, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் பாஷா நம்ம தஜ்ஜாலை பார்க்க வந்தபோது சொல்கிறான், இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, நான் சீக்கிரம் உள்ள கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாஷா சிரிக்கிறான், கொஞ்ச அது முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அப்பயே சொல்லும்போது உங்களாலேயும் முடியாது, என்னால் ஓட்ட எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே தஜ்ஜால் கோவமாக போகிறான். அப்புறம் சிரிச்சுட்டே சொல்கிறேன், இல்லை நீ கண்டிப்பாக பண்ணணும்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் சீக்கிரம் அவங்களெல்லாம் கொண்டுடு அப்படின்னு சொல்லும்போது கொண்டுட்டா நான் அவன் சாபத்துலேருந்து பிடிச்சிடுவாள் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் கோபோவை எல்லாரும் வந்து பிடிச்சிடுறாங்க, சேவை பிடிச்சிடுறாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, எப்படி எங்கள் ராணியோட சாப்பிட்ற நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறாங்க. இவனை நம்ம ராணிகிட்ட இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அங்கே வந்து ஹாத்திமா அவங்களெல்லாம் அட்டாக் பண்ண போகிறோம். அப்போ டக்குனு கோபோ வீட்டில் கத்தி வச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே போனால் அவங்க ஒரு சாப்பாடு ராணியை மீட் பண்ணுறாங்க. அவன் நல்லா புதில் கட்டிட்டு இருக்கான். அப்போ அவங்கள பார்த்துட்டு அவள் சொல்கிறா, எனக்கு இது போதும், நான் நல்லா சாப்பிட்டுருக்கேன், அதனால் இப்போ இவங்களை சாப்பிட்ற மூடி எனக்கு இல்லை, வேணும்னா நான் ஒன்று பண்ணுறேன், இவங்க எல்லாரையும் நம்ம ஒத்துக்கொம்பன்ட்டு அனுப்பிச்சி வச்சிடுறேன், அவனுக்கு நல்ல படையிலாக இருக்கும், அவன் தான் ரொம்ப நாள் பசியோடு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ராணி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறா, இவங்க யாரும் இங்கேருந்து உயிரோடும் போகக்கூடாது, இவங்களை உயிரோடு அனுப்பிச்சு நமக்கு தான் ஆபத்து, அதனால இவங்க எல்லாரையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருங்க, அவனுக்கு படையில் போட்டிங்கன்னா அவன் பார்த்துப்பான் அதுக்கப்புறம் சொல்லி அங்கே ஹாத்திங் போட்டு சொல்கிறா, போங்க அங்கே இருக்கான், அவன் தான் உங்களுக்கான சரியான ஆள், போய் அவனை பாருங்கள், அவன் உங்களை ஒரு பிடிப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹோபோ ஹாத்திம் எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது போப்போ கையில் இருக்கிற பீஸை பார்த்துட்டு நீ தான் என் சாப்பாடு எல்லாம் தின்னுவதான் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ஹாத்திம் முதல்ல அதை போப்போ அப்படின்னு சொல்கிறான். அவங்க வச்சுருக்கான். இந்த போப்போ அவங்களாம் இழுத்துட்டு போய் அந்த பாதாள அறையில் தள்ளி விட்டுறாங்க. அங்கே தான் அந்த ஒத்த கொம்பை இருக்கான். இப்போ ஒவ்வொரு ஆளாக அங்கே வந்து விழுந்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் யோசிச்சுருக்காங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க யோசிச்சு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த ஒத்த கொம்பை ஒரு இருக்குலேருந்து வெளியே வருது இருக்கான். அவனை பார்த்தா ஓப்போ ஹாத்திம் மாதிரிலாம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு செகண்ட் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியாக தான் பார்க்குறாங்க. இவங்கிட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு போப்போ கேட்குறான். அப்போ ஹாத்திம் சொல்கிறான், போப்போ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திம் தன்னோட வாழை எடுத்து அவன்கிட்ட சண்டை போட முயற்சி பண்ணுறான். அவன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஹாத்திம் மேலே எடுத்தோன்னே ஜெயிக்க முடியல, கொஞ்சம் அடியும் வாங்குறான். அப்போ அந்த ஒத்தக்கொம்பை என்ன பண்ணுறான், ஹாத்திமை முட்டியை கொண்டுன்னு சொல்லிட்டு நேராக வரான். அந்த வால் எடுத்த ஹாத்திம் எவ்வளோ போராடி பார்த்ததுன்னா டக்குன்னு ஒரு பக்கம் அவனை முட்டை ரொம்ப நவுந்துறான். அப்போ அவன் கொம்பு போய் வெட்டி இடிச்சிக்கிறான். இதை வீட்டுன்னு சொல்லி ஒரு சதத்து பக்கமாக போய் நிற்கிறான். அப்படியே அவன் கிட்ட வரும்போது நான் நவுந்துறான். அவன் கொம்பு உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொம்பு உடஞ்சிட்டு இருக்கு. இது தெரியாமல் அவன் திரும்ப ஹாத்திமை ஒட்ட வந்துகிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜில் மொத்தமாக மூட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கல்லில் போய் சொருகிறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹாத்திமா அவனை கொண்டுகிட்டே இருக்கிறதோட தெரியாமல் அவனை இடிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜில் ஹாத்திம் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய குகைக்கு பின்னாடி போய் நின்றுட்டு அங்கேருந்து ஒரு அம்பு எடுத்து கொம்புலேயே விடுறான். பார்த்தா அவன் மண்டையில் பட்டு நச்சு நான் கொம்பு போடாமல் செத்து போயிடுறான். கொம்பு ரெண்டு அப்புறம் தான் அவன் செத்துதை பார்த்துட்டு பார்த்தியா எப்படின்னு அவன் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வெளிச்சம் எடுத்து பாருங்கள், இதுதான் எனக்கு தெரிஞ்சு மேலே போகிற வழியாக இருக்கும், வாங்க இது வழியாக போகிறோம் வெளில போயிடலான்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் மேலே ஏறாங்க. பார்த்தா எல்லாம் அங்கேருந்து தப்பிச்சு வெளியும் வந்துடுறாங்க. அப்போ வெளியே வந்த விஷயத்தை தஜ்ஜால் இங்கே கண்ணாடி வழியாக பார்த்து தஜ்ஜிமிட்டு சொல்கிறான், அவங்க தப்பிச்சிட்டாங்க, நான் இதுக்கு தான் அப்போவே உன்ட்ட சொன்னேன், நீ சொல்கிறத கேட்குறியா, நீ தான் சொன்னேன் என்னமோ செத்துருவாங்க, இப்போ செத்துருவாங்க, நான் அவ்வளோ தூரம் தப்பிச்சு தானே இருக்கான்னு சொல்லிட்டு தஜ்ஜாலுக்கு தஜ்மிகத்தில் கத்தி வச்சு மாட்டான். அப்போ தஜ்மி சொல்கிறான், என்னதான் நல்ல சக்தி அவனுக்கு கை கொடுத்துட்டே இருந்தாலும் கண்டிப்பாக நாம தான் ஜெயிப்போம், நீ எதுக்கு உணரப்பட வேணாம், நம்மளோட ஆளுங்க தான் அந்த போயிட்டு இருக்காங்கல்ல, ஆத்திமை எப்படியும் நம்மளோட ஆளுங்க பிடிச்சிருவாங்க, அந்த பஸ்ஸோட ஆளுங்களும் அங்கே தான் போயிட்டு இருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக நம்மளோட ஆளுங்க தான் ஜெயிப்பாங்க, அதை நீங்கள் கவலையப்படுவேன்னா அந்த மந்திரம் வந்து நம்ம கையில் தான் கிடைக்கும், அவங்க கையில் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தஜ்மி சொல்கிறான், ஆமாம் கண்டிப்பாக அந்த குழந்தை நமக்கு தான் கிடைக்கிறது, யாருக்கும் கிடைக்கூடாது சொல்லும்போது நீங்கள் கவலையப்பட வேணாம், இருளாச்சு அந்த குழந்தை உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு தஜ்மி சொல்கிறான். உடனே தஜ்ஜாலும் ஓகே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறான்.
இந்த பக்கம் பாஷாவோட ஆளுங்க எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டு இருக்கான். அப்போ தஸ்மியோட ஆளுங்க வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்ககிட்ட நம்ம போராட முடியாது, அதனால் போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ நம்ம தஜ்ஜாலோட ஆளுங்க அங்கே போயிட்டு இருக்காங்க. ஹாத்திம் இருக்கிற இடத்த அவங்க போயிட்டு இருக்காங்கன்றது இதை பார்த்து பாஷா சொல்கிறான், இவங்களுக்கு ஹாத்திம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் தான் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள ஃபாலோ பண்ணி போனால் நம்மளும் ஹாத்திம் இருக்கிற இடத்துல தெரிஞ்சிடலாம். அந்த குழந்தை எக்காரத்தை விட வேறு யார் கையும் கிடைக்கூடாது, நம்ம கையில் தான் கிடைக்கணும். என்னென்ன பாஷாவுக்கு வாக்கு கொடுத்துருக்க, இங்கே வந்தால் இவங்க எல்லாரும் ஒரு ஏரிக்கிட்ட வந்து இதுக்கு மேலே எப்படி போகிறது, எந்த விஷயத்தில் போடுறதுன்னு தெரியாமல் சுற்றி ஊற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த ஹோபோ மந்தலுக்கு வந்து ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நாதிராவும் ஹாத்திம் மட்டும் போய் எப்படி போடுறது, என்ன மாதிரி போடலான்ற ஒரு ஐடியாவை யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நாதிரா சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவங்க போய் தண்ணியில் நிற்கிற. அப்போ பார்த்து லைட்டாக ஸ்கிப் ஆயிரும். உடனே ஹாத்திம் பிடிச்சிடுறான். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறான். உடனே இதை பார்த்து ரொம்ப கடுப்பாவடா, இவனுக்கு மட்டும் எப்படின்னு தெரியல, எல்லா பொண்ணுங்களும் இவங்ககிட்ட போய் வந்து விடுறாங்க, என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே, இவனுக்கு எங்கேயும் வச்சிருக்க போல அப்படின்னா. அப்போ மந்திர குழந்தைக்கு தான் ஒழிச்சு வச்சு இந்த பழங்கள்லாம் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் 2 பேரும் ஜாலியாக செஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து நம்ம பாஷாவோட ஆளுங்க அந்த மந்திர குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இதை பார்த்த ஹோபோ அப்படியே ஹாத்திம்னு கத்துற. உடனே ஹாத்திம் திரும்பி பார்க்குறேன், பார்த்த பாஷாவோட ஆளுங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. உடனே ஹாத்திம் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கான். பாஷாவோட கிட்ட ஒருத்தரையாக கொண்டுட்டு இருக்கான். நாதிராவும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய வெட்டி எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கா. ஹோபோவும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காங்க. இப்படி அங்கே ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அப்போ சண்டையில் திடீர்னு ஒருத்தவ ஹோபோட கையை வெட்டிடுறான். அதை பார்த்து ஹாத்திம் கத்துறான். உன ஹோபோ சொல்கிறா, நீ இப்படி அந்த குழந்தைய பாரு, என்ன விட்டுடு அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா பாஷா அந்த குழந்தை தூக்கி ஓடியே போயிட்டு இருக்கான். அப்போ அந்த குழந்தை ஒரு பேர் சொல்லி வேகமாக கத்துது. பார்த்தா திடீர்னு வானத்துலேருந்து ஒரு உருவம் தோண்டி அவங்க முன்னாடி வந்து நிற்கிது. அந்த உருவம் சொல்லுது, நாங்கள் தான் அந்த வெள்ள மந்திரவாதி கூட்டுறோம், அந்த வெள்ள மந்திரவாதி கூட்டத்தில் நான் தான் தலைவன், நாங்கள் ரொம்ப நல்ல சக்தி, நாங்கள் அந்த குழந்தைய எங்கள்கிட்ட இருந்து சேர்க்கறதுக்காக தான் இங்கே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்க எங்களை மன்னிச்சிடுங்க, ஏன்னா எங்கள் பயணத்தை சரியாக முடியல, அந்த குழந்தை உங்ககிட்ட சேர்க்க முடியல, நீங்கள் தவறுக்கு நாங்கள் வந்துடுறோம், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் இந்த தப்பு பண்ணல, நீங்கள் உங்களால் முடிஞ்சது தானே பண்ணீங்க, இன்னும் இது முடியல, கண்டிப்பாக நாம தான் ஜெயிப்போம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஹாத்திம் கேட்குறா, எப்படியாவது அந்த குழந்தைய தூக்கி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழந்தை வந்து ஒரு சக்தி வாய்ந்த குழந்தை தான். அது எந்த குழந்தை சக்தி வாய்ந்த குழந்தைன்றதை விட அந்த குழந்தையோட வரலாறு என்னென்னா, எங்களை மாதிரி இருக்கிற நிறைய குடும்பாட்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த வெள்ள மந்திரவாதி கூட்டத்தில் இருக்கோம். எங்களுக்கு திடீர்னு வயசாகிடுச்சு, நாங்கள் இறந்துட்டோம் அப்படின்னா எங்கள் உடல் தான் அழிஞ்சு போகுமே தவிர எங்கள் ஆத்மா அதை அடுத்து போகிற அதே ஒரு குழந்தையோட உடம்புக்குள்ளே போய் புரிஞ்சிடும். அப்படி தான் இந்த குழந்தை நாங்கள் எங்களுடைய குடும்பாட்களோட சக்தி இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகும்போது தான் அந்த சக்தி முழுசாக வெளிப்படும். அது வரைக்கும் அந்த குழந்தையை பாதுகாத்து எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய இது பண்ணிப்போம். இப்போ அவனை அழிக்க ஒரு ஆயுதத்தை நான் தரேன், அந்த ஆயுதத்தை வச்சு நீ கண்டிப்பாக அவனை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சக்தி வாய்ந்த ஆயுதமாக நானே மாறுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மந்திரவாதிகள்லாம் கூப்பிட்டு தன் முதுகெலும்புலேருந்து ஒரு கத்தியை செஞ்சு அந்த கத்தியை அங்கே வச்சுட்டு அவன் எல்லாம் முடிஞ்சிடறாங்க. அப்போ ஹாத்திம் வந்து, இந்த கத்தி ஒன்று போதும், இதை வச்சு அந்த பாஷாவை நான் கொன்னுடுவேன், அவன் எங்கே இருந்தாலும் அவன் சாவு ஏன் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிறான். இந்த பக்கம் பாஷாவோட அண்ணன் பொண்ணு ஹாத்திம் எல்லாரும் அந்த கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்குதுன்றத விரைவில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க